இது குருதி கொடை என்று சொல்வதை காட்டிலும் இது ஒரு கொள்கை கொடை என்று சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும். காரணம், இன்றைக்கு எத்தனையோ வேறுபடுத்திலாம் மக்களை பார்க்கும் பொழுது, ரத்தம் என்பது வழங்கும் பொழுது ஒரு ஆரியனோட ரத்தம் ஒரு திராவிடனுக்கு போய் சேரும், ஒரு திராவிடோட ரத்தம் ஒரு ஆரியனுக்கு போய் சேரும், ஒரு இஸ்லாமியோட ரத்தம் ஒரு இந்துவுக்கு போய் சேரும், ஒரு இந்துவுடைய ரத்தம் ஒரு கிறிஸ்துவனுக்கு போய் சேரும். எந்த ரத்தம் யாரை காப்பாற்ற யாருக்குமே தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை ஒன்றியத்திற்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு இரத்த தான முகாமில் எங்களுடைய கொள்கையோட கோட்பாடு எவ்வளவு இருக்குது என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த உரையாடல், அந்த 2 நிமிட உரையாடலில் நான் அமைச்சர் என்கிற எந்த அதிகார துணியும் இல்லாமல் தோழமையோடு அவர் பேசியதுதான் எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டு நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தது. இது தந்தையிடமிருந்து கற்றிருக்கலாம், அல்லது முதல்வரிடமிருந்து கற்றிருக்கலாம், அல்லது கலைஞர் அவரிடத்திலிருந்து கற்றிருக்கலாம். இந்த உரையாடல், இந்த தோழமைதான் திமுகவின் பல பலங்களில் ஒரு பலம் என்று நான் நம்புகிறேன்.